வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த பதிவில் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கோல்டு முடிஞ்ச 1-2 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றியும் வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பதிவை பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக நேரத்தை செலவு பண்ணி எனக்காக வந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புகிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. ஒருவேளை நீங்கள் வீடியோவை புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒன்றும் புரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். நாங்கள் ரொம்ப தூரம் வந்துட்டோம். 2 வருஷமாக வந்து இதை பற்றி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் புதுசாக ஒரு பதிவு பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் அவசரப்பட்டு கமெண்ட்டும் போடுறீங்க. ஒன்றும் பரவாயில்ல. இருந்தாலும் வந்து கமெண்ட் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் இருந்தது அப்படின்னா பிகினர்ஸ் கைட் இதில் வந்து இருக்கிற பதிவுகள் எல்லாமே பாருங்கள். ஓரளவுக்கு இந்த சேனல் எதுக்காக ஆரம்பித்து 2 வருஷமாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பொறுமையாக அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பாருங்கள். பார்த்துட்டு நிறைய டைம் எடுத்துக்கோங்க வீடியோஸ் பார்க்குறதுக்கு. ஒரே நாளில் எல்லா பதிவும் வந்து பார்க்காதீங்க, புரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாசிட்டிவாகவோ இல்லை நெகட்டிவாகவோ கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் எனக்கு யூடியூப்பில் மட்டும் இல்லை, எக்ஸ் வலைதளத்தில் நீங்கள் வந்து கமெண்ட்டை கொடுக்குற எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி. ஒரு பதிவுலையும் வந்து நீங்கள் உங்களுடைய அனாலிசிஸை வந்து ஷேர் பண்ணுறீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி மெயில் அனுப்புகிறீங்க. நிறைய பர்சனலாக நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்குது. ஐ மீன் நீங்கள் அனுப்புகிறத நான் வந்து படிக்கிறேன், ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். என்னாலேயும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு 10 பேரோ 100 பேரையோ வந்து மாற்ற முடியுது ட்ரேடிங் ஜேர்னியில் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வருத்தத்துக்குரிய விஷயமாக நான் வந்து பார்க்குறது, நியூஸ் பேப்பர்ஸில் டெய்லியுமே நான் வந்து பார்க்குறேன். 1 கோடி இழந்தாங்க, 3 கோடி இழந்தாங்க, 10 கோடி இழந்தாங்க, 34 கோடி இழந்தாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பார்க்குறேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவ்வளோ பணம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த மாதிரி ட்ரேடிங்கை ஜேர்னல் பண்ணி வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இது ஜஸ்ட் 25 lakhs கேபிட்டல் வச்சு பண்ணுற ஒரு விஷயம். அப்போது 25 lakhs கேபிட்டல் இருந்தால் தான் பண்ண முடியுமா? அப்போ நீங்கள் வந்து பெரும் பணக்காரர்களுக்கு தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தார் நம்மளுடைய நீண்ட நாள் ஃபாலோவர். அப்படி நான் சொல்ல வரல. உங்கள்கிட்ட 10,000 ரூபா கேஷ் இருந்தால் கூட அதை நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் இந்த 10,000 ரூபா வச்சு நீங்கள் எந்த இடத்துல எப்படி ட்ரேட் எடுத்தால் எப்படி வந்து ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத ரொம்ப நேர்மையாக உண்மையாக உங்களுக்கு உண்மையாக வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம், எந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க உங்களுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும். அதனால் 25 லட்சத்தை வச்சு சசி வந்து சொல்கிறாரு, அப்போ 25 லட்சம் இருந்தால் தான் நம்ம பண்ணணும். அப்படி இல்லை. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பண்ணுறதுக்கு இப்போது கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே வந்து தேவைப்படுது. 10 டைம்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் நான், அவ்வளோதான். 10 டைம்ஸ் இந்த சென்ஸ் ஒரு 20 லட்சம் 25 லட்சம் இருந்ததுன்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக ட்ரேட் பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த ஜேர்னல்லே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு நாளை தவிர மீதி எல்லா நாளுமே வந்து லாஸில் தான் வந்து இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறீங்க. மந்த் எண்டு வந்துருச்சு, ரோல் ஓவர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நெருக்கடியில் வந்து நீங்கள் வந்து இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இது என்ன நடக்கும் அடுத்தடுத்து அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பக்காவாக தெரியுங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. இந்த மாதிரி ஜேர்னல் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் மார்க்கெட்டை ரொம்ப தெளிவாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ரிப்பீட்டடாக ஒரே விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜேர்னல் பண்ணி பாருங்கள். எங்கே இன்னும் கூட ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணலாம். ஸோ ட்ரேடிங்க்கு கேபிட்டல் ரொம்ப 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 முக்கியம். அதனால் கேபிட்டல் இல்லாமல் நீங்கள் பணக்காரங்களுக்கு சொல்லித்தரீங்க, ஏழைங்களுக்கு சொல்லித்தர மாட்டீங்க, அப்படி கிடையாதுங்க. ட்ரேடிங்கே சொல்லித்தர்றேன். அது பணம் அதிகமாக இருக்கிறவங்க அதிகமாக பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை இந்த மாதிரி வந்து இண்டெக்ஸில் போய் ட்ரேட் பண்ணலாம். ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க நீங்கள் ஸ்டாக் எடுத்துக்கோங்க. ஸ்டாக் எடுத்துகிட்டு கேஷ் மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வந்து பாருங்கள். சரியா? அதிக ரிஸ்க்கு வந்து இதை நம்பி வந்து எடுக்காதீங்க. ரொம்ப நிதானமாக டிசிப்ளினாக ஏதோ ஒரு கான்செப்ட் எடுத்து அந்த ஒரு கான்செப்டையே நீங்கள் பிடிச்சி மேலே வர பாருங்கள். இது சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது, அதை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். நேற்று நடந்த ஒரு விஷயம். இதை நான் வந்து அடிக்கடி நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இது வந்து கோல்டு, நீங்கள் பார்க்குறது வந்து கோல்டு. ஸோ ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறமா வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு வால்யூமோட ட்ரேட் ஆச்சு. இந்த வால்யூம் வந்து நல்ல வேகமாக பையும் ஆச்சு, ஷூட்டப்பாக ஆச்சு, கீழேயும் வந்தது.
ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு செல்லர்ஸோட டாமினேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கும்போது வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு பையாச்சு. ஸோ இந்த மாதிரி வால்யூமோட ஒரு நல்லா இப்படி மேலே வந்துகிட்டு இருக்க மார்க்கெட்டில் திடீர்னு வால்யூம் வந்து வருது அப்படின்னாலே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனுக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அந்த கரெக்ஷன் வந்து ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தோம். எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் லோவுக்கு வந்து ஸ்ட்ராங் பை வந்தது, திரும்ப வந்து மேலே போயிடுச்சு. எது வரைக்கும் நம்ம எதிர்பார்ப்போம்? இது வரைக்கும் தான் எதிர்பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேட் ஆகி மேலே போன ப்ரைஸு இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டே இருந்தது. நான் சொல்ல வர கான்செப்ட் இதுதான். தொடர் ஃபால், தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு பியரிஷாக வந்து வந்துக்கிட்டே இருந்த ப்ரைஸு ப்ரீவியஸாக ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல ரிஜெக்டும் ஆகிருக்குது, இந்த இடத்துல சப்போர்ட்டும் எடுத்துகிட்டு வந்து போயிருக்கு. ஒரு நல்ல ஒரு முக்கியமான லெவலாக இது வந்து வேலை செஞ்சுருக்குது. எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு ரொம்பவே நெருக்கத்தில் வந்துட்டு க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் நிறைய தடவை நம்ம வந்து சேனலில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அது திரும்ப கூட உங்களுக்கு வந்து நினைவு விட்டுறேன்னா, ஒரு வேகமாக சரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டு எப்படி மேலே போயிடுச்சு? மார்க்கெட்டு படியில் பொறுமையாக ஏறி வந்து மேலே போயிடுச்சு. படியில் பொறுமையாக ஏறி மேலே போன மார்க்கெட்டு ரொம்ப நேரமாக கன்சால்டேட் பண்ணுச்சு. ஒரே இடத்துல இந்த மாதிரி ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆச்சுன்னா வால்யூம் ஜென்ரேட் ஆகும். அந்த வால்யூம் வந்து கரெக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லைனா இதை மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது மேலே போகணுன்னா என்ன பண்ணணும்? இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கவே கூடாது. கட்டாயமாக இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. வச்சா என்ன ஆகும்? அடுத்த லோவுக்கு போகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ எந்த பக்கம் பிரேக் ஆகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மண்டே அன்னைக்கு மேலே பிரேக் ஆகுமா கீழே பிரேக் ஆகுமா அதை சொல்லுங்கள் அப்படின்னா அந்த மாதிரிலாம் கமெண்ட் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா என்கிட்டவும் நீங்கள் அதையே எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் வந்து நாளைக்கு ப்ராஃபிட் பண்ணுறதை பற்றி நான் வந்து இந்த சேனலில் வந்து சொல்லிக் கொடுக்கல. உங்களுக்கு ஒரு இது வந்து ஆண்டாண்டு காலம் வந்து உங்கள் கூடவே இருக்க போது இந்த விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா தெளிவு வரும்போது நீங்களும் 4 பேர்த்துக்கு வந்து சொல்லிக் கொடுங்கன்னு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நல்ல ஒரு ஃபாலுக்கு அப்புறமா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பை கேண்டில் எங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு முக்கியமான லெவல்லேருந்து இது நடந்தது. இது நடந்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு சின்னதாக ஒரு சுணக்கம் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் க்ளோசர். இது திரும்ப திரும்ப நடக்குது. இதை ஐடென்டிஃபை பண்ணி ஒருத்தர் வந்து எனக்கு வந்து கமெண்ட்லேயும் வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போது. ஸோ இதுக்காக தான் நான் வந்து போராடிக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப நாளாகவே வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான் போராடுறேன். நான் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார். அந்த கமெண்ட்டை நான் வந்து பார்த்தேன். ஸோ எல்லா கமெண்ட்டுமே என்னால் வந்து படிக்கிறது கூட ஓரளவுக்கு முடியுது. ஆனால் ரிப்ளைங்க வரும்போது வந்து கொஞ்சம் வந்து லேக் ஆகுது. அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கே தெரியும், நிறைய விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கான நேரம் வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுற நேரம் வந்து கிடைக்கல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் எனக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும் அடுத்தடுத்த பதிவு வந்து போடுறதுக்கு. ஸோ வேகமாக கீழே வந்த மார்க்கெட்டு ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸு. இந்த ஸ்ட்ராங் க்ளோஸ்லேருந்து நம்ம பார்க்கும்போது எப்போவுமே நம்ம சொல்கிறது என்னென்னா இதில் 50% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா 50% போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா படிக்கட்டில் ஏற ஆரம்பித்தானா அடுத்தடுத்து வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. இது ஏன் இந்த இடத்துல போயிட்டு இப்படி ஒரு சின்ன விஷயம் நடந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்துல வரும்போது ரிஜெக்ட் ஆகிருக்கு. அடுத்த தடவை முயற்சி பண்ணும்போதும் ரிஜெக்ட்டு. அடுத்த தடவை ஒரு மிகப்பெரிய சரிவு. அதுக்கப்புறமும் திரும்பவும் அதே இடத்துக்கு வரும்போது திரும்பவும் வந்து பழைய பங்காளிங்களாம் அங்கே தான் இருப்பாங்க. அதை செல் பண்ணி கொண்டுட்டு வர தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த தடவை வந்து உங்களால் ப்ரீவியஸ் லோ வந்து எட்டி பிடிக்க முடியாது. ஸோ இந்த லெவல்லே அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருந்து வால்யூமோட பிரேக் ஆகி மேலே போகும். இந்த வால்யூமோட பிரேக் ஆகி போகிறத பற்றி நான் வந்து வீக்லியில் எக்கச்சக்கமான தடவை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கிறேன். இப்போ 5 மினிட்ஸில் போயிட்டு இதையே அப்படியே நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு நான் திரும்ப வரேன். நீங்கள் பார்த்தது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்க. இந்த 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பையர்ஸோடைய அந்த எழுச்சி வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஷாக் மாதிரி வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கூட பையர்ஸ் இவ்வளோ தூரம் கொண்டு போக முடிஞ்சவங்கனால ப்ரீவியஸ் கேண்டலுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கவே முடியலை. அவங்க திரும்பவும் வந்து ட்ரை பண்ணுறாங்க. திரும்ப மேலே போக முடியல. அவங்க திரும்பவும் ட்ரை பண்ணுறாங்க.
இந்த கேண்டிலோடைய அதுதான் நீங்கள் வந்து இதைத்தான் நீங்கள் வந்து திரும்ப 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 பார்க்கும்போது ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்படி பார்ப்போமா, ஒரு நம்மளுடைய தமிழ் படங்கள் அந்த காலத்தில் இருந்து நீங்கள் தமிழ் படங்கள் வந்து பார்த்துக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா, ஓகே பாட்டு வரப்போகுது, ஓகே ஃபைட்டு வரப்போகுது, இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லிடுவீங்க. அது வர்றதுக்கு முன்னாடி சொல்லிடுவீங்க. புதுசாக நீங்கள் படம் பார்த்துக்கிட்டே இருந்தாலும், பார்த்த படத்தை பார்க்கறத பற்றி புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதை பார்க்க போகிறீங்க. அந்த சிச்சுவேஷனை, அந்த சாங்கு, ஒரு ஃபைட்டுனா ஒரு வேகமாக ஒரு மியூசிக் வரும். உங்களை அறியாமலேயே உங்களை வந்து அந்த நிலைக்கு வந்து அவங்க வந்து செட் பண்ணுவாங்க. ஒரு மெலோடிஸாக அப்படியே வந்து போகிற மாதிரி இருக்கும். உடனே இப்போ வந்து பாட்டு வரும். அப்போ உங்களை அந்த மூடை வந்து செட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்து 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 வந்தீங்கன்னா என்ன ஆகும்? பாட்டு வரப்போகுது. எப்படி? ரிமெம்பரன்ஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துருக்குறீங்க, இந்த மாதிரி படங்களை பார்த்துருக்குறீங்க. அந்த மாதிரி படங்களில் இந்த மாதிரி நடக்கும்போது அடுத்து பாட்டு தான் வரும், அடுத்து ஃபைட்டு தான் வரும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து அந்த ஞாபகத்தில் இருந்து எடுத்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருங்க. அதே தான் இங்கேயும் ஏற்கனவே இந்த மாதிரி நடக்கும்போதெல்லாம் என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த தரவுகளை நீங்கள் வந்து எடுத்து ஞாபகமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்த முறை அது நடக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இதுக்கு அடுத்து பாட்டு தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே என்ன அப்படின்னா பயிற்சி தான். சார்ட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான். ஒரு இடத்துலையே அப்படி தேங்கி நின்றுச்சு அப்படின்னா ஒரு பெரிய வால்யூம் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது கீழேயும் இருக்கலாம், மேலேயும் இருக்கலாம். அதாவது பிரேக் ஆகி கீழேயும் போகலாம், இல்லை பிரேக் ஆகி மேலேயும் போகலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அடுத்த கட்டம் அது. ஸோ பிரேக் ஆகி வந்ததுக்கப்புறம் எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறத முதல்ல வந்து கற்றுப்போம். அதுக்கப்புறமா வந்து நம்ம எந்த பக்கம் பிரேக்காக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை, அங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது. சரியா? இப்போ 5 மினிட்ஸில் வந்து எப்படி தெரியும்? இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக தெரியும். 15 மினிட்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்போ 1 ஹவரில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரெண்டு தெரியும். இந்த மாதிரி சில நுணுக்கங்கள்லாம் நான் சொல்லி தந்துடுறேன். ஆனால் இதை நீங்கள் பார்த்து பயிற்சி பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது? சின்னதாக முயற்சி, அந்த முயற்சி கொஞ்சம் பெருசாக இருக்குது, அந்த முயற்சி இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அந்த முயற்சி இன்னும் கூட கொஞ்சம் வலுவாகவே இருக்குது. இந்த வலுவாக இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் சரிவு இருக்கும். ஒரு சின்ன சின்னதாக இப்படியே வந்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு பெரும் சரிவு வரும். அப்படி இல்லைன்னா ஒரு பெருசாக வந்தால் அப்படியே கொஞ்சமாக ஸ்டாப் ஆகி ஒரு பெரும் சரிவு வரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங் கேண்டில் வரும். ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே, அடுத்தது இங்கே, இப்படி தான் நடக்குது மார்க்கெட். அப்போ இங்கே என்ன நடந்தது? ஒரு பெரும் சரிவு. அந்த சரிவில் ஒரு முறையும் அந்த முயற்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு முறையும் அந்த முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த தோல்விகளுக்கெல்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக நம்பிக்கையாக க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இது மட்டுமே நமக்கு பத்தாது. ஏன்னா இது வரைக்கும் நம்பிக்கையாக கொண்டு போன பையர்ஸால் அதுக்கு மேலே கொண்டு போக முடியல. ஏற்கனவே எப்படி வந்து ஃபெயிலியர் ஆனாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஃபெயிலியர் ஆகிறாங்க. ஆனால் என்ன நடந்துருக்குது இந்த தடவை மேஜிக்கு? லாஸ்ட் டைம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க, அடுத்த தடவை இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க, அடுத்த தடவை இவ்வளோ தூரம், அடுத்த தடவை இவ்வளோ தூரம், அடுத்த தடவை இவ்வளோ தூரம் வரல. இங்கே வரல. எங்கே வந்திருக்காங்க? இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கிறாங்க. இது எதை குறிக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பையர்ஸ் வாங்கக்கூடிய சக்தி வந்து அதிகமாகிட்டே இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. இது எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் சரிவுக்கு அப்புறமா நடந்திருக்கு. ஒரு பெரும் சரிவுக்கு அப்புறமா இந்த மாதிரி நடக்கும்போது இதை நீங்கள் வந்து ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணலாம். இந்த ட்ரேடு எது வரைக்கும் போகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம முதல் முயற்சியை ஆரம்பிச்சிருக்கோம். முதல் முயற்சி ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி முயற்சி. ஏன்னா இந்த இடத்துலேருந்து அந்த ஷாக் அப்சர்வ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து அப்படி ஒரு 15 நிமிஷம் இங்கே நின்றுருக்குது இந்த சரிவிலேயே சொல்கிறேன். அப்போ இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே போகுமா? போனால் இங்கே வரைக்கும் போகும். அதுக்கு மேலே அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு போகும். அப்போ என்ன நடந்திருக்குது? இது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம்? இந்த இடத்துக்கு வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி போகும்போது நீங்கள் இதை முடிவு பண்ணிட்டீங்க.
இதில் வந்து இன்னொன்றும் நடக்கலாம். என்ன நடக்கலாம்? என்ட்ரி அட் எக்ஸிட். நம்ம சேனலுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் கோர் கான்செப்ட் அதான். என்ட்ரி அட் எக்ஸிட். என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? இது இப்படியே சரிஞ்சு இவ்வளோ தூரம் வந்து ஈக்குவலாக வந்துட்டு கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. அதுக்கப்புறமா வந்து ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி போகும். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்னது? வேகமாக கீழே வந்து இப்படி வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக போய் இந்த லெவலுக்கு கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸ் அந்த லிக்விடிட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கே யாராச்சும் பை ட்ரேடு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் இதுக்கு கீழே தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அது. ஸோ சில நேரங்களில் அதுவும் நடக்கும். ஒரே ஒரு கேண்டில் வரும், ஒரு விக்கு மட்டும் இப்படி உள்ள வரைக்கும் போயிட்டு இங்கே பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி இந்த விக்கு மட்டும் இப்படி வந்துட்டு பாடி போய் இங்கே போய் க்ளோஸ் வைக்கும். அப்புறம் அடுத்தடுத்து வந்து மேலே போய்கிட்டே இருப்பான். இங்கே எடுத்த இந்த பவரை இங்கே யூட்டிலைஸ் பண்ணிடுவான். சில நேரங்கள் என்ன ஆகும்? இங்கெல்லாம் வருவான்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கும் போது வராமலேயே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். என்ன நடக்கும் அப்படிங்கிறது அதாவது அடுத்து பாட்டு தானே சொல்லிடலாம். பாட்டு வந்து மெலடிஸா குத்துப்பாட்டா அப்படிங்கிறத வந்து ஒரு பெப்பான சாங்காங்கிறது நம்ம பார்த்து தான் வந்து கற்றுக்கணும். அந்த மியூசிக் பார்த்தே நம்ம வந்து கற்றுக்கலாம். இல்லை ஹீரோயின் மட்டும் ஆட போகிறாங்களா, இல்லை பின்னாடி 4 பேர் ஆட போகிறாங்களா, 40 பேரா? இப்போல்லாம் ட்ரெண்டு எப்படின்னா 4000 பேர் ஆடுறது தான் ட்ரெண்டு. ஸோ அது பாட்டு அப்படிங்கிறது அதாவது இங்கேருந்து மேலே போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. எப்படி போகும் அப்படிங்கிறது என்ன பாட்டுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்க்க புரியும். நான் 10 வருஷத்துக்கு மேலே வந்து பார்க்குறேன். இதை வந்து 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும்னா கண்டிப்பாக முடியாது. இட் டேக்ஸ் டைம். சரியா? அப்புறம் இந்த விஷயத்தை இப்போ தான் பேசணும். என்னது? வேகமாக மேலே வந்துட்டு என்ன நடந்துருக்குது? இப்படியே போயிட்டு இருக்குது மார்க்கெட். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? சடனாக ஒரு பெரிய மூமெண்ட். இந்த சடன் மூமெண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்ம எதிர்பார்க்கலாம்? கீழே மார்க்கெட்டை வந்து விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் ஏற்கனவே எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத பார்த்தோன்னா இதை வந்து நம்ம முடிவு பண்ணிடலாம். ஒரு பெரிய சரிவுக்கு வந்ததுக்கப்புறம் மேலே ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. அங்கேருந்து இன்னொரு பெரிய சரிவு வருமா? அந்த மாதிரி வரணும் அப்படின்னா இந்த மார்க்கெட்டை வந்து செல்லிங் மார்க்கெட்டாக இருக்கணும். அதாவது எல்லாம் பயந்து விற்றுக்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பையர் மார்க்கெட்டில் அவ்வளோ பெரிய ஃபாலை வந்து நீங்கள் திரும்பவும் எதிர்பார்க்க முடியாது. அதாவது ஒரு தடவை நடந்துருக்குது, இன்னொரு தடவை எப்படியே நடக்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்துருக்குது அப்படின்னா ஒரு பெரிய ஃபாலுக்கு பதிலாக இந்த இடத்துல கொஞ்சம் வந்து டைம் வந்து கன்சியூம் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துலையே ட்ரேட் ஆகிருக்காங்க. கீழே போயிடுவோம்ப்பா, அவ்வளோதான், கீழே போயிடுவேன், அவ்வளோதான், அப்படி தான் இப்படி தான் மிரட்டிட்டு என்ன பண்ணிட்டாங்க? அடுத்த தடவை கீழே வராமல் இங்கே வந்து வால்யூமோட பிரேக் ஆகி இங்கேயே போயிட்டாங்க. அவ்வளோதான், கீழே விழுந்தது, ஸ்ட்ராங்காக பையாச்சு. இந்த பையிலேருந்து அப்படியே ஏணியில் ஏறி ஒரு சின்ன களைப்பாக இருந்திருக்கு. இவ்வளோ தூரம் வந்ததில் களைப்பு. இந்த களைப்பை நீக்கணுன்னா மறுபடியும் வந்து மேலே. ஸோ இப்படி நீங்கள் வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அப்ரோச்சை ரொம்ப பொறுமையாக பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை வந்து அடையிறதுக்கான வாய்ப்பு. சரி, ஓகே. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே என்ன இருக்குது? படிக்கட்டில் வந்து பொறுமையாக வந்து மேலே போயிருது. ப்ரைஸ் பொறுமையாக மேலே போயிருக்கு. இங்கெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி போனால் இப்படி வந்துட்டான், இப்படி போனால் இப்படி வந்துட்டான். இப்படி போயிட்டு மறுபடியும் உடனே வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு மேலே போய் திரும்ப அதே இடத்துக்கு வந்துருக்குறான். இப்போ இந்த இடத்துல நடக்கிற இந்த குழப்பத்தை உங்களுக்கே வந்து இந்த இடத்துல எவ்வளோ க்ளீனாக இருந்தது, இந்த இடத்துல ஒரு குழப்பம் வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. அப்போ பையர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்பிக்கை இழக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி இடம் இப்படியே ஒரே இடத்துல ட்ரேட் இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அனுபவம் வர 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 தெரியும். இது கொஞ்சம் குழப்பமாக தெரியுது. அதுவும் இல்லாமல் இவ்வளோ தூரம் மேலே வந்துருச்சு. இன்னும் மேலே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கரெக்ஷன் வரட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து பை பண்ணிக்கிறேன், அப்படி கூட நீங்கள் முடிவு பண்ணலாம். இப்போ ஒரு சினாரியோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, க்ரீனில் க்ளோஸ் வச்சுருக்கு, ஒரு நல்ல ஃபால் ஆகிருக்கு. இந்த ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது, க்ரீனில் க்ளோஸ் வச்சுருக்குது. இந்த க்ரீனில் க்ளோஸ் வச்சோன்னா நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். சரியா? பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா என்ட்ரி எக்ஸிட்னு இங்கே வந்தாலும் பை பண்ணுறீங்க. இப்போ இது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை கட் பண்ணால் தான் மேலே போகும். இதை கட் பண்ணவே கூடாது.
ஆனால் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எப்போவுமே வந்து உங்களுடைய ட்ரேட்ஸை அந்த லாட் சைஸை கரெக்டாக லிமிட் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளோ பெரிய லாஸ் வந்தாலும் நான் வந்து தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி லாட் சைஸை தான் நீங்கள் டிசைனே பண்ணோம். எனக்கு தெரியும் படிக்கட்டில் தான் போகும், சசி சொல்லியிருக்கிறாரு, அதனால் வந்து இந்த மாதிரி போகும்போது நான் இங்கே ஒரு 5 லாட்டு, இங்கே ஒரு 10 லாட்டு, இங்கே ஒரு 50 லாட்டு அந்த மாதிரி எடுப்பேன். அந்த மாதிரி ட்ரேடிங் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அந்த மாதிரி பண்ணால் என்னைக்காச்சும் வந்து நீங்கள் 50 லாட் இருக்கும்போது இந்த மாதிரி போயிடும். அப்போது உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. அந்த 0.5 இல்லை 1 லாட் தான் போடுவோன்னா அந்த 0.5 தான் இங்கே வந்து நீங்கள் வந்து போடணும். அடுத்த 0.5னா அடுத்து ஓகே. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டே எந்த இடத்துல புக் பண்ணலாம், எந்த இடத்துல தடுமாறுறான்னு பார்த்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். இல்லைனா ஸ்டாப் லாஸ் போட்டு கம்முன்னு வந்து விட்டுறலாம். எனக்கு தெரியும் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி எதனா வேலை வந்து பண்ணி வச்சிடாதீங்க. சரியா? சரி, ஓகே. ஒரு பெரிய ஃபால், இது ஒரு பெரிய ஃபால். ஷாக்கை அப்சர்வே ஆகாமல் அப்படியே பரபரப்பாக வந்து கீழே வந்துருக்கிறாங்க. எதுக்கப்புறமா நேற்று ஃபுல்லாக பையாய் மேலே வந்து கன்சல்டேட் ஆகி நேற்று ஐக்கு மேலே வந்து அதுக்கும் மேலே போய் இந்த இடத்துல ஒரு குழப்பம் நடந்ததுக்கப்புறமா மேலே போக முடியாமல் அப்படியே திணறிக்கிட்டு இருக்குது. அடுத்து 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 ட்ரை பண்ணி கீழே வந்துட்டான். அடுத்து அடுத்து ட்ரை பண்ணி மொத்தமாக கீழே வந்தாச்சு. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா பையர்ஸ், அதுவும் எவ்வளோ தூரத்துக்கு, இவ்வளோ தூரம் கீழே வந்த மார்க்கெட்டை புஷ் பண்ணி கொண்டுட்டு போய் இவ்வளோ தூரம் கொண்டு போய் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் வச்சுருக்குது மார்க்கெட்டை. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? க்ரீனு, அடுத்த க்ரீனு. இந்த ஃபாலில் 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபாலில் 50%. சரி, பார்த்துருவோமா இந்த ஃபாலில் எது 50%? ஓ மை காட், இதுதான் 50%. இந்த ஃபாலில் இதுதான் 50%. இங்கே வந்துடும் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு ஊர்ஜிதமாக நீங்கள் வந்து நம்பலாம். இதை நம்புறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் 500 படம் பார்க்க தேவையில்லை. ஒரு 50 படம் பார்த்தீங்கனாலே அந்த அடுத்த பாட்டா ஃபைட்டா என்ன வசனமா என்னங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இது ஆனால் அந்த மாதிரி இல்லை. இது வந்து 500 தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சமாக புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? 500 தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புரியறதுக்கான வாய்ப்பு. அப்போ இதுக்கப்புறமா என்ன நடக்கும்? வாய்ப்பு ஒரு பெரிய ஃபால் ஆயிருமா? ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து தங்கம் வந்து பையாகி போயிட்டு இருக்கு. அதனால் பெரிய ஃபாலை எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஃபால் ஆகிடுச்சுன்னா அடுத்த ஃபால் மறுபடியும் பெருசாக நோ. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல வந்து தேங்கி நிற்கிது மார்க்கெட். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே கன்சால்டேட் ஆகிட்டே இருக்குது. இப்படியே நடந்தால் நல்லதா? இப்படி நடக்கலாமா? நடக்கக்கூடாது. அப்போ என்ன நடக்கணும்? ஒரு வால்யூமோட வந்து மேலேயோ கீழேயோ வந்து போகணும். அப்போ என்ன காலகட்டத்தில் நம்ம வந்து இருக்கிறோம் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லீவை நோக்கி வந்து இருக்கிறோம். வெளிநாடுகளில் மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய பண்டிகை வந்து நெருக்கத்தில் இருக்குது. அதனால் பெரிய லெவலில் வந்து ட்ரேடிங்லலாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் மிகப்பெரிய லெவலில் மூவ்மெண்ட்டு இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் வந்து கடினம் தான். இந்த வருடம் முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளார நீங்கள் வந்து என்ன பண்ண முடியுமோ, என்ன மேஜிக் உங்களால் வந்து காட்ட முடியுமோ அதை மட்டுமே நீங்கள் வந்து பண்ணலாம். ஒரு மிகப்பெரிய ஃபால் ஆகிருக்குது. இந்த ஃபால் ஈக்குவல் ரேஞ்சிலேருந்து வந்து அதை கட் பண்ண முடியல. திரும்ப வந்து இதுக்கு கீழே போகக்கூடாது, போயிருக்கிறான். ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குது, க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்குது. இந்த க்ளோஸ்லேருந்து 50% போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போயிட்டானா திரும்ப ஒரு கடன்னு கீழே வந்திருக்கேன். ஒரு க்ரீன் க்ளோஸு மறுபடியும் வந்து மேலே போயிருக்கான். எவ்வளோ தூரம்? அதே தூரம் போயிருக்கான். ஸ்டெப்ஸு மறுபடியும் மேலே போயிருக்கான். பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். பெரிய வால்யூம் இல்லை. மறுபடியும் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு பக்கத்தில் போயிட்டு மறுபடியும் ஒரு பெரிய ஃபால். இந்த பெரிய ஃபாலுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து க்ரீனில் க்ளோஸ் வச்சுருக்கு. கொஞ்சமாக ஒரு 50% போயிருக்கு. ஸோ இது தொடர்ந்து நடக்குது. எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நடக்குது. இதை வந்து ரொம்ப நுணுக்கமாக பொறுமையாக கவனித்து இதை ட்ரேடாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத நீங்களே பயிற்சி பண்ணாமல் இது வந்து உங்களுக்கு வந்து புரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. சரியா? நான் என்ன தான் நிஃப்டியை சொல்லி தந்தாலும், பேங்க் நிஃப்டியில் சொல்லி தந்தாலும், இதே மாதிரி தான் நடக்குதுன்னு சொல்லி கொடுத்தாலும் பார்க்கும்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கடினமாக இருக்கும். அதனால் பயிற்சி பண்ணுங்க.
ஸோ கிஃப்ட் நிஃப்டி அதெல்லாம் நான் பார்க்குறதே இல்லை. இருந்தாலும் நிறைய பேர் வந்து கமெண்ட்லலாம் சொல்கிறீங்க, அது ட்ரெண்டிங்லாம் ஆகுது அப்படிங்கிறதுனால அதையும் வந்து நான் சரி அதில் என்ன தான் நம்மளால் என்ன சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து அந்த கிஃப்ட் நிஃப்டியும் வந்து அப்படி தான் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ அதுதான் அந்த மெசேஜை வந்து ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஆச்சரியக்குறி போட்டுட்டு அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் இஸ் த ரியல் கிஃப்ட்டுன்னு வந்து மெசேஜ் அனுப்பிச்சேன். ஸோ கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ரியல் கிஃப்டே வந்து உங்களுக்கு அதுதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஒரு படிக்கட்டாக தான் மேலே போயிருக்கு. கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு வராமல் போயிருக்குது. அதே மாதிரி சரிஞ்சு விழும்போதும் அதே தான். ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து ட்ரெண்டு வந்து ஃபார்ம் ஆகிட்டு வந்து இந்த ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது, இந்த ட்ரெண்டில் ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தது, திரும்ப வந்து இந்த ட்ரெண்டில் திரும்ப வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஃபாலு, இன்னொரு புது லோனு போகாமல் என்ன பண்ணியிருக்குது ப்ரைஸு, இந்த லெவலை ப்ரீச் பண்ணாமல் மேலே வர ட்ரை பண்ணியிருக்கான். திரும்ப வந்து இங்கே பிரேக் ஆகி போயிட்டே இருக்குது. அப்போ இப்போ எப்படி நம்ம பார்ப்போம், இதை வந்து இப்படி பார்ப்போம். ஸோ கீழே ஒரு சப்போர்ட்டு இப்படி வந்திருக்குது, இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஒருவேளை வந்தால் கூட இந்த இடத்துலேருந்து மறுபடியும் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நான் வந்து எனக்கு தெரியும். எப்படி அப்படின்னா நான் நிறைய முறை அந்த மாதிரி பார்த்துருக்குறேன். இவ்வளோதான், சிம்பிள். அப்போ நிஃப்டி வந்து எப்படி வந்து கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருக்குது பார்த்துறீங்க. நிஃப்டி வந்து எப்படி இருக்குது, நிஃப்டிலையும் அதே விஷயத்தை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டு. இங்கிருந்து வந்து பொறுமையாக இப்படி வந்து விழுந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டு. இந்த விழுந்துகிட்டு இருக்கிற மார்க்கெட்லேயே நம்ம என்ன சொன்னோம், இந்த இடத்துல வந்து ஒரு கமெண்ட் வந்து சொல்லியிருந்தோம், செல்லர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிறாங்க மார்க்கெட்டில், அது கண் கூட தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். எப்படி ஒரு பெரிய ஃபாலு கண்டினியூஸாக ஒரு 50% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு மேலே போனால் போனஸு. அப்போ அங்கேருந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஃபால், மறுபடியும் 50% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திரும்ப வந்து கீழே வந்துட்டான். அதே சேம் லெவலு இந்த தடவை பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான முயற்சியை வந்து எடுத்துருக்கிறான். இருந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே போகும்போது இந்த இடத்துலையும் நம்ம வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தோம், முக்கியமான லெவலில் வந்து ட்ரேட் ஆகுது பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ என்ன இருக்குது, மறுபடியும் வந்து சப்போர்ட்டுக்கே வந்திருக்கு ப்ரைஸ். அப்போ இந்த தடவை மேலே போகும்போது தான் இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி அடுத்த லெவலான இந்த லெவலில் போய் நின்றுட்டு இருக்கு. இப்போ தடுமாறிக்கிட்டு இருக்கிறான். அடுத்து எங்கே போனோம், அடுத்து இங்கே தான் போனோம், அல்டிமேட் டார்கெட். இப்போ இதையே நம்ம வந்து எப்படி வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி ட்ரெண்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு புது ட்ரெண்ட் லைன் வந்து வரைய பார்க்குறோம். இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஏன் இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணுறோம் பாதியிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃபாலு, முதல் முயற்சி. ஸோ இந்த இடத்துல தான் பையர்ஸ் வந்து முயற்சி பண்ணுறாங்க. இது எந்த இடம், ப்ரீவியஸ் லோலேருந்து மேலே தள்ள பார்க்குறாங்க. ஆனால் முடியலை. ஒரு மிகப்பெரிய லோ ஒன்று வச்சுருக்குது. அதுக்கப்புறமா அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு வரணும் ப்ரைஸு. வராமல் கீழே போனான்னு இன்னொரு லோ வைப்பான். என்ன பண்ணாலும் இந்த லெவலில் ப்ரீவியஸ் லெவலுக்கு வரணும், வந்தால் தான் மேலே போகும். ஸோ இந்த மாதிரி வந்து மேலே இந்த இடத்துல வந்து இப்படி. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு எப்போல்லாம் ப்ரைஸ் வந்து வருதோ அப்போல்லாம் மேலே போகுதுங்கிறத இப்போ தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இது நடந்தவுடனே கண்டுபிடிச்சிருப்போம். ஓகே, இங்கேருந்து மேலே போகுது ப்ரைஸு. ஒருவேளை கீழே வந்ததுன்னா இங்கேருந்து திரும்பவும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடந்ததா? மேலே போச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும்? அப்போ தான் நம்ம இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி சும்மா குத்து மதிப்பாக ஒரு லைன், இது இப்படி மேலே போச்சுன்னா எது வரைக்கும் போகணும், இது வரைக்கும் போகணும். ஏன், ப்ரீவியஸாக அங்கே தான் வந்து சண்டை நடந்துருக்குது. இந்த சண்டை நடந்து பையர்ஸ் தோற்று போய் கீழே வந்ததுக்கான இடம் வந்து இதுதான். அப்போது நான் இந்த பதிவை ஆரம்பிக்கும் போது முன்னாடியே சொன்னேன், பங்காளிங்க ஏற்கனவே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ என்ன இருக்குது, எவ்வளோ வேகமாக போயிருக்குது பார்த்தீங்களா? இந்த சப்போர்ட்லேருந்து எவ்வளோ ஒரு வேகமாக போயிருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் லெவலான இந்த லெவலுக்கு போனோன்னா அப்படியே நின்றுட்டான். ஏன்னா செல்லர்ஸ் வந்து ஏற்கனவே செல் பண்ண ஆளுங்களாம் அங்கே வந்திருப்பாங்க. ஏற்கனவே செல் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு போனவங்க ஒரு சின்னதாக கொஞ்ச நாச்சும் கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க. ஸோ ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ஏதாவது ஒரு க்ரீன் கேண்டலில் க்ரீனாக ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் வைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்படி வந்து இது சப்போர்ட்டாக போட்டுக்கலாம். ஒரு வேளை
ஒரு வேளை இதை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு, இப்படி போக முடியாமல் இப்படி கீழே வருது அப்படின்னா எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது? இங்கே வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கே கண்டிப்பாக வரணும்னு இல்லை. இந்த இடத்துலையே கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே வர முடியாமல் இப்படி மேலே பிரேக் ஆகுது அப்படின்னா, அடுத்த தடவை மேலே போய் இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அங்கேருந்து பிரேக் ஆகி கட்டாயமாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ 1 ஹவரில் இவ்வளோ விஷயங்களை பார்க்குறீங்க. 15 மினிட்ஸில் போனீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான பார்வை வந்து கிடைக்கும். இந்த லோவர் டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு பார்த்துட்றீங்க. லோவர் டைம் ஃப்ரேம் வர 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 உங்களுக்கு அந்த பார்வை வந்து தெளிவாக இருக்கும். எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அது ரிஜெக்ட் ஆகுது, ஸோ ப்ரீவியஸாக ரிஜெக்ட் ஆனால் அதே இடத்துல திரும்ப வரும்போது எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது, திரும்பவும் கூட அந்த இடத்துலையே வந்து ஓப்பன் ஆகும்போது வந்து என்ன ஆகுது, திரும்பவும் அதே இடத்துல சப்போர்ட் எடுக்குது, எங்கே போய் க்ளோஸ் வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் கோடெல்லாம் கரெக்டாக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இங்கே ஒரு மிகப்பெரிய சரிவு, சின்னதாக ஒரு முயற்சி, ஒரு மறுபடியும் புதுலோ, மறுபடியும் சின்னதாக ஒரு முயற்சி, மறுபடியும் ஒரு புதுலோ, அடுத்த முயற்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எதுக்கப்புறமா நடந்திருக்குது? நான் இந்த பதிவுடைய பிகினிங்கில் கோல்டில் சொன்னேன், ஒரு மிகப்பெரிய சரிவுக்கு அப்புறமா இது வந்து நடந்திருக்கு. ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுருக்கு. இது வரைக்கும் அந்த மாதிரி க்ளோஸ் வைக்கல. அப்போ எதை பிரேக் பண்ணியிருக்கான்? இதை பிரேக் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணுறான். எதை பிரேக் பண்ணணும்? இதை பிரேக் பண்ணணும். கரெக்டாக அங்கே வந்து ரிஜெக்ட் ஆனானா, இங்கே இருந்து இவ்வளோ தூரம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு வர முடிஞ்ச பையர்ஸால் மார்க்கெட்டை, அதுக்கப்புறம் தடுமாற்றம் இதில் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருக்குது. டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டு எல்லாம் வந்து புக் பண்ணி வெளியே வர தான் பார்த்துருக்குறாங்க. இன்னும் ஒரு டைம் ஃப்ரேம் கம்மியாக கீழே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக தெரியும். இன்னும் பியூட்டிஃபுல்லாக தெரியும். என்ன நடந்துருக்குது? இங்கே ஒரு பெரிய சரிவு மேலேருந்து வந்து விழுந்துட்டு இருக்குது. இங்கேருந்தே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. சின்னதாக ஒரு முயற்சி, சின்னதாக ஒரு முயற்சி, அந்த இடத்த கட் பண்ணவே முடியல, தெரியுதா? லோவும் பண்ண முடியல. அப்போ இதுக்குள்ளே சிக்கிக்கிட்டே இருக்குதா மார்க்கெட்டு, அடுத்து லோவஸ்ட் தான். அப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணவே முடியாமல் இப்படி வந்து போயிட்டு இருக்குது மார்க்கெட். மேலே போகிறான், கீழே வந்துட்டு மேலே மேலே மேலே. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்ட்ராங் பை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா அதே பாட்டு தான், சேம் பாட்டு. அந்த பாட்டு வரும்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு, ஒரு பெரிய ஃபாலு, க்ரீன் க்ளோஸு, அடுத்த லோக்கு வந்து வர முடியாமல் போகிறதுனால பாட்டு தான். இது எது வரைக்கும் போகும்? இது வரைக்கும் போகணும், அடுத்து இது வரைக்கும் போகணும், அடுத்து இது வரைக்கும் போகணும், அடுத்து அல்டிமேட் லெவலான மேலே இருக்க லெவலுக்கு போகணும். போனானான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேகமாக போய் ரிவர்சல் ஆகி வந்த இடம். அதுக்கப்புறமா வந்து அந்த வேகத்தை வந்து குறைச்சிட்டான். அதே இடத்துலேருந்து மறுபடியும் ஒரு வேகம். இந்த தடவை வந்துட்டு ஒரு படிக்கட்டாக பொறுமை. இங்கே எப்படி ஏறினா ஒரு நம்பிக்கை, ஒரு ஜோஷு, ஒரு உற்சாகம், வேகமாக. இங்கே அந்த வேகம் இங்கே மட்டுப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பொறுமையாக படிக்கட்டில் ஏறுறான். இவ்வளோ தூரம் ஏறுறதுக்கே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து சும்மா ஒரு 10 நிமிஷத்தில் ஏறினதை இங்கே ஒரு 2-3 மணி நேரமாக ஏறுறான். ஏறி மேலே போனவன் அதுக்கு மேலே ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பித்தோன்னே அப்பவும் எந்த குழப்பமும் இல்லை. படிக்கட்டில் தான் இறங்கி வந்தான், பொறுமையாக தான் இறங்கி வந்தான். வேகமாக ஃபாலு, பை, இங்கேருந்து 50% தொடர்ந்து நடக்குதுங்க. தொடர்ந்து நடக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து வந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணலாம். அந்த சக்ஸஸ் பண்ணுறது சைக்காலஜிக்கலாக வந்து உங்களுக்கு வந்து தேவை என்ன அப்படின்னா பணம் தான். பணம் உங்களுக்கு தேவையான அளவு இருந்தது அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அது வந்து ரொம்ப மிக அதிகமான பணமாக இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிச்சு. ஸ்ட்ராட்டஜி நான் வந்து சொல்லித்தர்றேன். அப்போ நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருந்தால் நல்லா ஜெயிக்கலாம். ஜெயிக்கலாம் இல்லை, நல்லா ஜெயிக்கலாம். ஒரு பெரிய ஃபால்,
பையர்ஸ் மறுபடியும் பயங்கர ஸ்ட்ராங்காக. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அப்புறம் மேலே போயிருக்கு. ஆனால் இது தெரியும் உங்களுக்கு, தெரிஞ்சாலும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இங்கே 10 லாட்டு 20 லாட்டு 50 லாட்டு 100 லாட்டு அப்படி மட்டும் என்றைக்கும் போயிடாதீங்க. சரியா? அந்த டிசிப்ளின் வேணும். அந்த டிசிப்ளின் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். சரியா? ஸோ ஒரு இடத்துல நான் இப்போ சொல்லிட்டேன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு இடமா வந்து பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு பெரிய ஃபாலாக இருக்குது, ப்ரீவியஸ் லோ இருக்குது. இங்கே பெரிய ஃபாலாக இருக்குது, ஆனால் ப்ரீவியஸ் லோங்கிற விஷயம் இங்கே இல்லை. இங்கேருந்து பையர்ஸ் மேலே வந்திருக்கு. இங்கே வந்துட்டு ப்ரீவியஸ் லோன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இங்கேருந்து மேலே போகும்போது போக முடியல, மறுபடியும் ஃபால் கண்டினியூ ஆகுது. மறுபடியும் வந்து மேலே போக முடியலை, மறுபடியும் ஃபாலு கண்டினியூ ஆகலை. மறுபடியும் ஃபால் கண்டினியூ ஆகலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சோன்னா கூட நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன்ப்பா, இந்த இடத்துல எடுக்கிறேன்ப்பா அப்படி பயிற்சி பண்ணும்போது நீங்களே. அப்போ எங்கே போகணும், இங்கே போகணும். இது வரைக்கும் போயிடுவான். எவ்வளோ நேரம் தடுமாறி இருக்கான் தெரியுதா அந்த ப்ரீவியஸ் ஹையில். இங்கேருந்து மேலே போனான்னா அங்கே போயிடுவான்னு தெரியும். ஃபஸ்ட்டு லெவலான இந்த லெவலை பிரேக் பண்ணான்னா அடுத்த லெவலான இந்த லெவலுக்கு போயிடுவான்னு தெரியும். அந்த லெவலில் எவ்வளோ நேரம் நின்றுருக்குறான் தெரியுதா உங்களுக்கு. அதுக்கு மேலே கொஞ்சமாக தான் எட்டி பார்த்துருக்குறான். ஆனால் அவ்வளோ நேரம் வந்து நின்றுரு. இப்போ இதெல்லாம் ஆப்ஷன்ஸில் பண்ண முடியுமா அப்படின்னா, ஆப்ஷன்ஸில் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணி நான் இப்போ ஜேர்னல் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணவே முடியாது. அதுக்கு காமா பாரு, வித்திட்டா பாரு, வேகா பாரு, அதை பாரு, இதை பாருன்னா அது ஒரு தொல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்லுவேன் நான். ஆனால் பெரும் பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் அது எல்லாத்தாலையும் முடியாது. அந்த கிளாஸில் வந்து ஒருத்தராலாம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியும். 40 பேர் படித்தாலும் சரி. 1-2 பேர் வந்து ரொம்ப அருகாமையில் இருக்கலாம். 99 மார்க்குனா நீங்கள் ஒரு 98 வாங்கலாம், இல்லை 98.5 வாங்கலாம். மற்ற எல்லாரும் வந்து பாஸ் மார்க் வாங்குறது தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஃபெயிலும் 1-2 இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ நல்ல வால்யூமோட இந்த மாதிரி ட்ரேட் ஆகும்போது கூட நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து ஃபாலோ ஆகுது, பெரிய ஃபாலோ ஆகுது. இப்போ இங்கே பாருங்கள், பெரிய ஃபாலோ ஆகுது. ஒரு பை வந்து வந்துருக்குது. இந்த பை எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம், 50% எதிர்பார்க்கலாம். வந்தால் 50% வந்து போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்தாச்சு. மறுபடியும் மேலே போய் க்ளோஸ் வச்சா அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. அப்படி இல்லைன்னா அடுத்து இன்னொரு லோ பண்ணுவான். அந்த லோ பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி திணறான் தெரியுது, இந்த இடத்துலையே இன்னொரு லோ பண்ணிட்டான். மறுபடியும் வந்து பை ஆயிருக்குது. எவ்வளோ தூரம், 50% போயிடுவான். அதுக்கு மேலே போனான்னா இந்த லெவல். ஏன் இது நடக்குது, ஒரு பெரிய ஃபால் நடந்ததுனால இது நடக்குது. அப்போ திரும்ப கூட வந்து என்ன நடந்திருக்குது, ஒரு பெரிய ஃபாலு, மறுபடியும் கண்டினியூஸ் ஒரு பை கேண்டில், இந்த ஃபாலோடைய 50% போயிட்டு திரும்ப வந்து கீழே வந்து மார்க்கெட் அன்னைக்கு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயம். ஒரு பெரிய ஃபாலு, ஒரு க்ரீன் க்ளோஸு, இந்த க்ரீன் க்ளோஸ்லேருந்து பாதி வந்துட்டு மேலே போயாச்சு. அதான் நம்மளுடைய என்ட்ரி அட் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியில் இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது வந்து இங்கேயே வரும். அடுத்தது வந்து இதுக்கு கீழேயும் போயிட்டு மேலே வந்து க்ளோஸ் வைக்கும். பெரிய ஃபாலு, ஒரு க்ரீன் க்ளோஸு, அதுக்கப்புறம் 50% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேயே போயிருக்குன்னா அதுக்கப்புறம் போயிருக்குன்னா ஏன் இது நடந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குது, 1 ஹவரில் மார்க்கெட் எப்படி இருக்குது, எல்லாமே நீங்கள் வந்து அதை வந்து பார்க்கணும். இங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே வரான். ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள், அதை தொடர்ந்து இன்னொரு சர்க்கிள், அதை தொடர்ச்சியாக இன்னொரு சர்க்கிள், அது தொடர்ச்சியாக வந்து இன்னொரு சர்க்கிளில் வந்து இந்த இடத்துல க்ளோஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான் டிஸ்டன்ஸு. இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இது ஷார்ட்டாக வரும்போது என்ன நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம், செல்லர்ஸ் கம்மியாகிறாங்க. ஏன் இவ்வளோ தூரம் விழுந்ததுக்கப்புறமா செல்லர்ஸ் வந்து கான்ஃபிடன்ஸ் இழக்கிறாங்க. இப்போ பையர்ஸ் உள்ளே வரும்போது என்ன ஆகுது, மார்க்கெட்டு அந்த லெவலு, அடுத்து இந்த லெவலு, அடுத்து இந்த லெவலு. புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன்னா, இதை வந்து புரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ண உங்களுக்கே வந்து கிளியராக வந்து தெரியும். அப்போ இந்த இடத்துல ஒரு ஃப்ரீ ஃப்ளோ வந்து இல்லை. இங்கே இருந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீ ஃப்ளோ வந்து ஒரு பீக்கில், இந்த ஹைக்கு மேலே பீக்கில் போய் ஹை வச்சிருக்குது. இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனாலும் அவ்வளோ பெரிய பீக்குக்கு போகல. அந்த டிஸ்டன்ஸை சொல்கிறேன். ப்ரீவியஸ் லோவிலேருந்து ஹையோட டிஸ்டன்ஸ், ப்ரீவியஸ் லோவிலேருந்து ஹையோட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது.
அப்போது ப்ரீவியஸ் லோவுக்கு வராமல் மேலே போகுது. ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய குழப்பம் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்பிக்கை இல்லை, யாருக்குமே நம்பிக்கை இல்லை. பையர்ஸ்க்கும் நம்பிக்கை இல்லை, செல்லர்ஸ்க்கும் நம்பிக்கை இல்லை. மேலே போயிடுவாங்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் கீழே போயிடுவாங்கிற மாதிரியும் இருக்குது. அதனால் பை பண்ண மாட்டுறாங்க, இல்லை செல் பண்ண மாட்டுறாங்க. ரெண்டுத்துக்குமே பயம். அப்போ ட்ரெண்டு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆல் டைம் ஹைக்கு கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு சின்ன ரிவர்சலை எதிர்பார்க்கலாம். அந்த ரிவர்சலுக்கு அப்புறமா ஒரு க்ரீன் க்ளோஸ் வரும்போது அடுத்தடுத்த உச்சத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சமே அதிகமாகவே வந்து இருக்குது. சரியா? இப்போ டேயில் பார்த்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக தெரியும். ஒரு சின்ன ஃபாலு, ரெக்கவரி, 50% போயிட்டு மறுபடியும் இன்னொரு ஃபாலு, ரெக்கவரி, மறுபடியும் வந்து இன்னொரு ஃபால் ஆகாமல் என்ன நடந்துருக்குது, ப்ரீவியஸ் லெவலுக்கே வந்து மேலே போய் இந்த லெவலில் கட் பண்ணிட்டான், இந்த லெவலில் கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ இந்த லெவலில் அல்டிமேட் லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இங்கே வந்து சின்னதாக ஒரு கரெக்ஷன் வந்ததோ அதே மாதிரி மேலே போய் ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷனை அதுக்கப்புறம் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இதை நீங்கள் இப்படி தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதை எடுத்துக்கிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட்ஸை வந்து கட்டமைச்சிக்கலாம். வீக்லியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக வந்து பொறுமையாக போனாலும் இவ்வளோ பெரிய வால்யூம்லாம் இல்லாமல் மெதுவாக வந்து போனாலும் இந்த இடத்துல வந்து அந்த வால்யூமே இல்லை. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, 2 பேர்த்துக்கும் நம்பிக்கை இல்லைன்னு. அதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இங்கே பையர்ஸுக்கு நல்ல ஹோப் இருக்குது, ஒரு பெரிய ஃபாலாக இருக்குது, இங்கேருந்து மேலே போவான்னு வாங்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல பயம், செல்லும் பண்ண மாட்றாங்க, பையும் பண்ண மாட்றாங்க. 2 பேர்த்துக்குமே கொஞ்சம் வந்து பயமாக தான் இருக்குது. இப்படி போயிருக்க மார்க்கெட்டு கீழே விடாமல் இப்படி கொண்டு போயிருக்கிறாங்க. அதனால் ஒரு சின்ன ரிஜெக்ஷனாக இருந்தாலும் இப்படி போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. பார்ப்போம். நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே தான் நம்ம எப்படியா இருந்தாலும் ட்ரேட் பண்ண போகிறோம். இல்லை நான் ஹோல்ட் பண்ணிலாம் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா ஜேர்னல் பண்ணி பாருங்க. சரியா? வீக்லியில் பேங்க் நிஃப்டி வந்து என்ன ஆயிருக்குது, திரும்ப வந்து இங்கேருந்து பிரேக் ஆகி போகும்போது அந்த ஆல் டைம் ஹைக்கு போகும்போது வந்து ரொம்ப வேகமாக 2 வாரத்துலேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் 10 வாரம் ஆயிருக்குது, ப்ரைஸு அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த லோவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் தான் வந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஹையை கட் பண்ணும்போது ஒரு இடத்துல சின்ன தேக்கம் கொஞ்சமாக வந்து தேங்கிட்டு இருக்குது. ரிவர்சல் கேண்டில் போன வாரம் வந்து இருந்தது. இந்த வாரம் ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் இது வச்சதுன்னா இன்னும் இதை கண்டினியூ ஆகி இந்த லேடரில் மேலே ஏறுறத இன்னும் கூட வந்து மேலே ஏறுறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. இது வரைக்குமே நமக்கு ரூம் இருக்குது, வர்றதுக்கான ரூம் இருக்குது. இது வரைக்கும் வரலாம், அதுக்கு கீழே போகக்கூடாது. அது கீழே போனால் என்ன பண்ணுவான், இந்த லோ வந்து எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி வந்து போட்டுட்டு நிஃப்டி மாதிரியே வந்து மேலே போய் கீழே வந்திருக்கு. மேலே போயிட்டு கீழே வந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த ஏரியாவிலேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எது வரைக்கும், இது வரைக்கும். ஏன்னா நிஃப்டியில் இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியும் ஆப்வியஸ்லி கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி வந்து ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ பை பண்ணுறதுக்கும் பயப்படுறாங்க, செல் பண்ணுறதுக்கும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம வந்து நல்லாவே வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து மேக்னெட்டை நோக்கி போகுது அப்படின்னு வந்து நம்ம வந்து நிறையா நேரங்களில் வந்து பேசியிருக்கிறோம். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த மேக்னெட் அப்படிங்கிற இந்த ஏரியாவிலேருந்து கீழே வந்தது அப்படின்னா ஒன்று புது லோ வச்சுட்டு திரும்ப மேக்னெட்டை நோக்கி போகும், இல்லைனா சேம் லோலேருந்து மறுபடியும் ரிவர்சல் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக க்ரீன் க்ளோஸ் வந்து வந்ததுன்னா திரும்ப மேக்னெட்டை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது நம்ம திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். இங்கே பிரேக் ஆகுதுன்னா அது ட்ரெண்ட் லைனாக இது வந்து இப்படி போட்டிருந்தீங்க அப்படின்னா திரும்ப இங்கே வந்து டச் ஆகும்போது பிரேக் வந்து வேகமாக நடக்கும். ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டில் பையர்ஸ்க்கு வேகமாக இந்த லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க மார்க்கெட்டை. இந்த இடத்துல ஒரு சின்ன சுணக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் வேகமாக இந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறமா வந்து சுணக்கமே இருக்காது, ஆல் டைம் ஆகி ஈஸியாக போயிடும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா மறுபடியும் வந்து அதுதான் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாமல் ப்ரீவியஸ் லெவலான இந்த ஹைக்கு கூட போகாமல் வேகமாக வந்து கீழே வந்துட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ இது வந்து திரும்ப வந்து அதே ஸ்ட்ராங் ஹோல்டான இந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துருமா அப்படின்னா வர்றதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப இருக்கிற மாதிரி வந்து கான்சிடர் இருக்கிறேன் இப்போதைக்கு. ப்ரீவியஸ் லெவலான ஸ்ட்ராங் ஹோல்டான இந்த லெவலுக்கே வந்துட்டு கூட
நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம். இப்போ இது வந்து செல்லுபடி ஆகாது. இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக வச்சுருந்தேன், அது வந்து செல்லுபடி ஆகாது. இப்போ எது செல்லுபடி ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்களே பார்த்தோன்னே சொல்லிடலாம். இந்த இடத்துலேருந்து ஏதோ சின்னதாக இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகிற மாதிரி தெரியுது. ஒருவேளை இப்படி இருக்குமோ, இதெல்லாம் வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான், இப்படி இருக்குமோ, இப்படி மேலே போயிட்டு வந்த ப்ரைஸு இப்போ சேனலுக்குள்ளார வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்படி கீழே வந்துடுது, இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வந்துடுது, இப்படி மேலே போகும் அப்படின்னு வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம். இந்த இன்டர்பிரேட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. இந்த இடத்துல வந்து க்ரீனில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஸ்ட்ராங்கான க்ரீன் க்ளோஸ் வந்து வரணும். வந்ததுனா தான் மேலே போவோம், இல்லை அப்படின்னா அடுத்த லெவலுக்கு வந்து கீழே வர்றதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்குது, ஒரு பெரிய வால்யூம் கேண்டில் காலையிலேயே. ஸோ எல்லாம் பரபரப்பாக காலையில் வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ தூரம் போன மார்க்கெட்டு அதுக்கப்புறம் ஒரு முயற்சியிலையும் அடுத்த ஹைக்கு வந்து போகவே இல்லை. ஒரு தடவையும் முயற்சி பண்ணுது, அடுத்த ஹைக்கான பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருக்குது. ஸோ இதில் அதனால தான் சொல்லுவேன், ஆரம்பத்துலேயே நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு வந்து அவசியம் இல்லை. குழப்பமாக இருந்தது அப்படின்னா அடுத்த ஹை வச்சாதான் பையில் போவான் அப்படிங்கிறத தெளிவு பண்ணிங்க. இல்லை அடுத்த ஹை வந்து வைக்க முடியாமல் அவன் பாட்டுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறான் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் வீடியோவுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து பொறுமையாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்புறமா என்ன ஆகும், திடீர்னு ஒரு பெரிய ஃபால் ஆகும். நடந்திருக்கா? அதே பாட்டு அதே சண்டை தான், ஆனால் வேறு மாதிரி நடந்திருக்கும். அதான் ஹீரோயின் ஆடுறாங்களா, இல்லை 4 பேர் சேர்ந்து ஆடுறாங்களா, மெலடி பாட்டா குத்து பாட்டா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் போக தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த விஷயம் நடக்கும். இந்த விஷயத்துக்கு அப்புறமா வந்து பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க, செகண்ட் அட்டம்ப்ட் வந்து ட்ரை பண்ணுவாங்க. செகண்ட் அட்டம்ப்ட் இதுக்கு மேலே வந்து போகணும், போச்சுன்னா எங்கே போகும், அடுத்த ஹையான இந்த ஹைக்கு வந்து போயிடும். போகலைன்னா இன்னொரு லோ வைப்போம். ஓகே. ஸோ ஒரு நாளும் வந்து இப்போ வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கிறதுனால வந்துட்டு பெரிய லெவலில் வந்து ட்ரேட் ஆகலை. நேற்றுலாம் பார்த்தா ஒரே இடத்துல வந்து முடிச்சிட்டான். ஒரு பெரிய ஃபால் ஆச்சு, ஒரு க்ரீன் க்ளோஸு. இந்த க்ரீன் க்ளோஸுக்கு அப்புறமா வந்து நம்ம இப்படி வந்து மேலே போனோம், இல்லைனா இப்படியே கூட மேலே போயிருக்குது பார்த்தீங்களா. அது இல்லாமல் ஈக்குவல் லெவலுக்கு வந்து கூட போகலாம். மேலே வரைக்கும் எங்கே போனோம், இந்த டார்கெட்டுக்கு வந்து போனோம். அந்த பாடி க்ளோஸ் தான் நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து டேக் ப்ராஃபிட் லெவல். அப்போ அங்கேருந்து பொறுமையாக கீழே வந்து எங்கே வந்துட்டான், திரும்ப வந்து இந்த பாடி க்ளோஸுக்கு வந்தான். இங்கேருந்து என்ன இருக்குது, திரும்ப வந்து மேலே போயிருக்குது. ஸோ இதுக்குள்ளாரே சீசா வந்து விளையாண்டுருக்குறான். அந்த சீசா விளையாட்டுலேயுமே வந்து உங்களுக்கு அந்த விஷயம் வந்து திரும்ப நடந்துருக்கு. பெரிய ஃபாலு, க்ரீன் க்ளோஸு, மேலே போயிட்டான். என்ட்ரி அட் எக்ஸிட்டு மேலே இந்த லெவலுக்கு போய் அடுத்து இந்த லெவலுக்கு போய் அடுத்து இந்த லெவலுக்கே போயிட்டான். இங்கேருந்தே கூட ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நாளும் கன்சால்டேஷன் தாங்க பண்ணுறான். இது வந்து ட்ரேடே எடுக்க முடியாது, அந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது அப்படிலாம் இல்லவே. தொடர்ந்து வந்து மார்க்கெட் ஆனது ஒரே விஷயந்தான் பண்ணுது. ஏன் அப்படின்னா பண்ணுறதெல்லாம் நம்மளுங்க ஹியூமன்ஸ் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அந்த சைக்காலஜியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஜெயிச்சிடலாம். அதான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். ஒருவேளை சைக்காலஜி டாக்டர்ஸ் நிறைய பேர் மெயில் அனுப்புகிறீங்க, எல்லாம் வந்து படிக்கிறேன்னா, ஒருவேளை டாக்டர்னு போடுறதுனால நீங்கள் என்ன டாக்டர்னு வந்து தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை சைக்காலஜி டாக்டர் அந்த மாதிரி ரிலேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா, அந்த ஹியூமன் சைக்காலஜி உங்களால் வந்து படிக்க தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ட்ரேடிங்கில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சின்னதாக வந்து தோணுது. ஏன்னா இது வந்து அப்படி தான் வந்து தொடர்ந்து வந்து இது வந்து டிசைன் ஒரே டிசைன் தான், சேம் டிசைன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வமாக பையாய் மேலே கொண்டு போனாங்க, இது வரைக்கும் போனோன்னா பீஸ் போயிடுச்சு, அவ்வளோதான். இந்த லோக்கு கீழே வரவே கூடாது. கரெக்டாக அங்கே வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே அதே இடத்துக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, போகவே முடியல மேலே. இங்கே இருந்த அந்த உற்சாகம் அந்த ஆர்வம் இங்கே இல்லை. ஏன் இங்கே பிரேக் ஆகும்போது அது மாதிரி வர வேண்டியதானே, வராது. ஏன் காலையில் இருக்கிற உற்சாகம்
மாலையில் வந்து இருக்காது. ப்ராஃபிட்டை புக் பண்ண தான் பார்ப்பாங்க. அந்த ப்ராஃபிட்டே எப்படி வந்து புக் பண்ணுறாங்க, திரும்பவும் மலையில் சரிவை நோக்கி 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 பொறுமையாக அப்படியே வருது. ஒரு கட்டத்தில் அப்படியே நிற்கிறான். இது வந்து இங்கே அந்த மாதிரி நிற்காது, பொறுமையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மிகப்பெரிய சரிவு வரும் முதல் முயற்சி. 2வது முயற்சியில் நின்றுட்டான். 2வது முயற்சி அடுத்த நாள் ஓப்பன் ஆனோட பாதிக்கு போயிட்டான். அப்போ எங்கே போகணும், இங்கே போகணும். போக முடியலன்னா கீழே அடுத்து திரும்ப அதே இடம். ஒரு நாளும் நான் சொன்ன அதே விஷயத்த திரும்ப உங்களுக்கு வேற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கேன், தெரியுதா? ஒரே விஷயத்த தான் சொல்கிறேன், ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வேற மாதிரி வந்து தெரியும். ஒரு மாதிரியா கண்கட்டி வித்த மாதிரி ஒரே விஷயம் வேற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஜெயிச்சல். சரியா? அந்த படிக்கட்டில் ஏறி போகிறது தான். ஸோ இதை வந்து நீங்கள் பொறுமையாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. 1 ஹவரில் நம்ம பார்க்க வேண்டியதை பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன்னா. ஸோ 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்குது. ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷன் லெவலில் வந்து இருக்குது. இந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறமா வந்து பிரேக் ஆகும்போது ப்ரைஸு சும்மா தாறுமாறாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்கண்ட்ரோலபுளாக போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. எப்போ இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் வந்து வைக்கணும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்படி போன மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன கரெக்ஷனாக எடுத்துக்கலாம். ஒரு வேளை திரும்ப வந்து ரிவர்சல் ஆகி நல்ல ஒரு க்ரீனில் க்ளோஸ் வச்சுதுன்னா மேலே போகிறதுக்கான சான்ஸ் அடுத்த லெவல். மறுபடியும் ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு அப்புறம் மேலே போகிறதுக்கான சான்ஸ் அடுத்த லெவல். ஸோ இது இப்படியே தான் வந்து நடக்குது. இது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து சின்னதாக ஒரு ஏமாற்று வேலை கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா மேலே எவ்வளோ தூரம் போயிருக்கான், இவ்வளோ தூரம் போயிருக்கான். எப்படி போயிருக்கான், படிக்கட்டில் போயிருக்கிறான். சரியா? சரி, ஓகே. பையா செல்லா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஒரே குழப்பமாக இருக்குங்க. அப்படிங்க ஏதோ நடக்கட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு கரெக்ஷன் வந்தோன்னா மேலே வரோன்னு நம்பிக்கை இருந்த அளவுக்கு இங்கே இன்னும் புது உச்சம்னு போகும்போது வந்து நம்பிக்கை வந்து கொஞ்சமாக வந்து இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாத வரைக்கும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. சரி, ஓகே. ஒரு ஸ்டாக் ஒன்று பார்க்கலான்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இது வந்து கோல் இந்தியா வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோல் இந்தியா பார்த்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. பிரேக்கும் ஆகிருக்கு. ஸோ அன்றைக்கி வந்து இந்த வாரத்துக்கு முன்னாடி அந்த சண்டே நினைக்கிறேன், அதில் வந்து இந்த பிரேக் வந்து நடக்கலை. ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது வந்து அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லேருந்து இந்த இடத்துலேருந்து அந்த ப்ரைஸ் வந்து எஸ்கேப் ஆகி மேலே போகிறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கு. அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரோ வந்து டார்கெட்டு எல்லாமே வந்து சொல்லியிருந்தார். ஸோ ப்ராப்ளி நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், ப்ராஃபிட் ஆகட்டும், டார்கெட் ஆகட்டும், என்ட்ரி ப்ரைஸ் ஆகட்டும் சொல்லாதீங்க. அது மற்றவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கா கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சா கூட அதெல்லாம் வந்து சொல்லாதீங்க. அது இன்ஃப்ளூயன்ஸாகவும் அவங்களுக்கே தெரியாமல் அந்த ட்ரேடை அவங்களும் எடுக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் தற்காப்புக்காக நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வச்சுருப்பீங்க. புதுசாக வர்றவங்களுக்கு அந்த தற்காப்புனா என்னன்னே தெரியாது, அடி பலமாக விழுந்துடும். அதனால் அந்த மாதிரி டார்கெட்ஸ் கொடுக்குறத வந்து தவிர்த்துருங்க. நான் முன்னாடியெல்லாம் வந்து அந்த மாதிரி டார்கெட் கொடுக்குறவங்கள பிளாக்கே பண்ணியிருக்கிறேன். ப்ராப்பர்ட்டியை ஷேர் பண்ணுறவங்களையும் வந்து பிளாக் பண்ணியிருக்கிறேன். இப்போலாம் அதுக்கும் டைம் இல்லை, அதனால் அப்படியே வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அவர் வந்து 400 அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ ப்ரைஸ் வந்து 400க்கும் மேலே வந்து போயிருக்குது. இங்கே வந்து நீங்கள் கோல் இந்தியாவில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நிதானமாக வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இங்கெல்லாம் பெரிய வால்யூம் இல்லை, அப்படியே பொறுமையாக. இது நீங்கள் பார்க்குறது வீக்லி சார்ட்டு. ஸோ இங்கே ஒரு வால்யூம் பிக்கப் ஆச்சு, ஒரு கரெக்ஷனு. இந்த கரெக்ஷனை இது வரைக்கும் வராமல் திரும்பவும் வந்து மறுபடியும் அடுத்த பீக்குக்கு போயிட்டு ஒரு கரெக்ஷனு. ஸோ இந்த கரெக்ஷனை இது வரைக்கும் வரலாம். இங்கே இருந்து மறுபடியும் இன்னொரு பீக் வந்து போயிருக்குது. ஆனால் இது நடந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இது தான். ஃபஸ்ட்டு பீக் இங்கே இருக்குது, எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகமாக போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பீக்குக்கு இவ்வளோ தூரம் வந்து போயிருக்குது. மறுபடியும் எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம்னு பார்த்தா அடுத்த பீக் வந்து இவ்வளோ தான் போயிருக்கு. ஸோ இதுதான் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
இதை கவனத்தில் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோலேருந்து இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட்டால் இந்த இடத்துல ஒரு பெரிய வால்யூம் வந்து கொடுத்தது. இந்த வால்யூம்லேருந்து கீழே போயிட்டு அடுத்து மேலே வர முடியல. ஸோ இந்த லெவலை கண்டிப்பாக வந்து கட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற லெவலை வந்து கட் பண்ணிடுச்சு. மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன். மறுபடியும் இந்த லெவல்லேருந்து கீழே போகவே கூடாது. ஏன்னா ப்ரீவியஸ் லெவலான இதுதான் கடைசி கோட்டை. அதுதான் அதுலேருந்தும் வந்து ரிஜெக்ஷனு. இங்கே கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, இங்கே ரொம்பவே வீக். அப்போ இன்னொரு லோ. அப்போ மறுபடியும் வந்து மேலே வர ட்ரை பண்ணுறான். மறுபடியும் இன்னொரு லோ. இப்போ தான் வந்து மேலேயே வந்தது. ஸோ இவ்வளோ பையுக்கு அப்புறமா நம்பிக்கையே இல்லாமல் இருந்த பையர்ஸு இந்த இடத்துல இருந்து தான் பையே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லோ வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இவ்வளோ பெரிய லோ வச்சவங்களால அடுத்த லோ வந்து இவ்வளோ தான் வைக்க முடிஞ்சது. அடுத்த லோ வந்து இவ்வளோ தான் வைக்க முடிஞ்சது. ஸோ இங்கே எப்படி வந்து பையர்ஸு அவங்களோட உற்சாகத்தை வந்து இழந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்களோ, அதே மாதிரி இங்கே வந்து செல்லர்ஸ் அவங்களுடைய உற்சாகத்தை இழக்கிறாங்க. எதுக்கப்புறம் ஒரு பெரும் சரிவுக்கு அப்புறம், எதுக்கப்புறம் ஒரு பெரும் ஏற்றத்திற்கு அப்புறம் அது வந்து நடந்தது. இப்போ இது வந்து இப்போ நடந்தது. இப்போது இது மேலே கீழே வந்து போயாச்சு. இப்போ வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்குது? அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, என்னையா மேலே ஏற்றுறீங்க கீழே இருக்கிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து நின்றுட்டாங்க. பை பண்ணலாமா வேண்டாமா, எது வரைக்கும் போகணும், இது வரைக்கும் போகணும். இதுக்கு மேலே பிரேக் ஆகி போச்சுன்னா எப்படி போகும்? படிக்கட்டில். எது வரைக்கும் போகும்? ஃபஸ்ட்டு இங்கே போகணும், அடுத்து வந்து மேலே இருக்க டார்கெட்டுக்கே வந்து போகணும். ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி வீக்லி கேண்டில் இது என்ன வாரம் இப்போ தான் வந்து இன்னும் ஒரு நாள் ட்ரேடு இருக்குல்ல, எங்கே நிற்கிறான் தெரியுதா? அப்படியே முள்ளும் முனையமாக வந்து நின்றுட்டு இருக்கான். நாளைக்கு கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வச்சானா கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறது. சரி, ஓகே. அப்படியே 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எப்படி ட்ரேட் 15 மினிட்ஸ்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் ட்ரேடே பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே வந்து ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப லோவர் டைம் ஃப்ரேமில் போய் வந்து பார்க்காதீங்க அப்படின்னு வந்து அட்வைஸ் பண்ணுறது உண்டு. ஸோ 4 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பிடிப்படும். ஸோ இந்த சேனல்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்து பிரேக் பண்ணிட்டான். இது வந்து நம்ம பேட்டர்னாக வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான நம்ம பேட்டர்ன் கிடையாது. இருந்தாலும் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி தான் வந்து நடந்துருக்குது. இவ்வளோ தூரம் போயிட்டு ரிவர்சல் வந்தாலும் ஒரு புது லோ வந்து வைக்கும்போது ரொம்ப கம்மியான புது லோ தான் இருக்குது. அந்த வேகம் தூரம் வந்து இல்லை. தெரியுதா? எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், இந்த இடத்துல எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான் புது லோவுக்கு. அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்துருது. ஒரு பெரிய சரிவுக்கு அப்புறமா மேலே போயிருக்கு, ஒரு பெரிய சரிவுக்கு அப்புறம் மேலே போயிருக்கு. ஒரு பெரிய சரிவு நடக்கலை, சின்ன சரிவு தான். அப்போது இங்கேருந்தே வந்து பையர்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கண்ணாப்பினா பை பண்ணி எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க மார்க்கெட்டை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தடவையும் இங்கே வரும்போது மேலே போயிருக்கு. ஆனால் கவனிக்கணும், மேலே வந்து போகலை. புது வந்து லோ தான் வைக்கிறான ஒழிய புது ஹை வந்து வைக்கல. அப்போது ஒரு கட்டத்தில் புது லோ வந்து வைக்க முடியலங்கும் போது தான் அடுத்த அந்த லெவலுக்கே போச்சு. அடுத்த லெவல் இங்கே போயிருக்குது, அடுத்த லெவலான இங்கேயும் போயிருக்கு, அடுத்த லெவலான இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இந்த க்ளோஸ் வரைக்கும் போகலை. ஆல்மோஸ்ட் ரொம்ப ஜஸ்ட்லேருந்து மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஃபால் ஆகி கீழே வந்து விழுந்துருக்கு. திரும்ப எப்படி வந்திருக்கா அதே மாதிரி டச் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கோல் இந்தியா இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து நான் இந்த மாதிரி வந்து சும்மா வந்து போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போகுமா அப்படின்னா இந்த ட்ராக்கை வந்து இதுக்கு மேலே வந்து வேலை செய்கிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி லோ. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான பீக்கு. இந்த பீக்கு வரைக்குமே வந்துருக்குது ப்ரைஸு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்து வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. சப்போர்ட்லேருந்து இத்தனை நாளாக வந்து இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டில் இருந்து ப்ரைஸ் வந்து மேலே போக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இந்த லெவல்லேருந்து அடுத்தடுத்து வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல இருக்கும்போது புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து தொடர்ந்து வந்து வீழ்ச்சி அடைஞ்சிது ப்ரைஸ், தொடர் வீழ்ச்சி.
அப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு பைக் ஹேண்டில் வந்து வந்தது. ஒரு நாள் க்ளோஸ் வச்சது ஸ்ட்ராங்காக. அதுக்கப்புறம் வந்து கீழே வரல. இப்படி போய் இப்படி வந்துட்டு இப்படி போயிடுச்சு. எங்கே வரைக்கும் போகணும்? இங்கே வரைக்கும் போகணும். அடுத்து இங்கே, அடுத்து இங்கே. ஸோ கான்செப்ட்டு ஒரே கான்செப்ட் தான். அதை வந்து நீங்கள் பொறுமையாக பயிற்சி பண்ணணும். தப்பே இல்லை. நிறைய டைம் ஆகட்டும், பணம் வந்து விரயமாகாமல் இருக்கும். பணம் விரயமாகாமல் வந்து இருக்க உங்களுக்கு நம்பிக்கை வந்து நிறையா இருக்கும். யாரை நம்பி பணம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஒத்த பைசா கொடுக்க தேவையில்லை. நீங்கள் யாராவது கிளாஸ் எடுக்கிறாங்க, நான் போய் இன்ட்ரெஸ்ட்டாக கவனிக்கிறேன், பார்க்குறேன், படிக்க போகிறேன், புதுசாக எதனா விஷயத்தை கற்றுக்க போகிறேன், அங்கே போனேன், புது விஷயமே எதுவுமே இல்லை, கவலையே படாதீங்க. ஜஸ்ட் லீவ் இட், அவ்வளோதான். ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு பாருங்கள், கிடைக்கலன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. அடுத்தடுத்து வந்து பயிற்சி, சார்ட்டே உங்களுக்கு வந்து எல்லா செய்தியும் வந்து கற்றுக் கொடுக்கும். சார்ட்டை மட்டுமே நம்புங்க, வேறு எதையும் பற்றியும் வந்து நீங்கள் கவலையே படாதுங்க. தொடர்ந்து சில்வர்லாம் எப்படி போயிட்டு இருக்கான் தெரியுது. அப்படியே படிக்கட்டில் ஏறி 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 அடுத்த லெவலுக்கு வந்து போய்கிட்டே இருக்குது ப்ரைஸ். சும்மா அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து ஃபால் ஆகிருக்குது. இது ஒரு பெரிய ஃபால். இந்த பெரிய ஃபால்லேருந்து இந்த பை வந்து உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். உங்களுக்கு பை இதுக்கப்புறமா பையை எது வரைக்கும் போகணும்? 50% போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. 50% போயிட்டான் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சமாக கீழே வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இப்படி வந்து மேலே போனான்னா இப்படி போவான். ரொம்ப போகிறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்கே இப்படி போகிறான் பார்த்தீங்களா, இப்படி வந்துட்டு இவ்வளோ தூரம் தான் ஹை பண்ணியிருக்கிறான், இவ்வளோ தூரம் தான் ஹை பண்ணியிருக்கான். இந்த ஹையை கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். ஹையே போகவே போகாது. அப்போ என்ன நடக்கும்? அப்படியே இப்படி வந்து இப்படி வந்து இன்னொரு லோ வச்சுருவோம். சரியா? ஸோ சில்வரில் இப்போது வந்து 5 மினிட்ஸில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்குது. அதுக்கு ப்ரையராகவே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இதே தான். பையிங் ஆரம்பிச்சிருக்காங்க, புது லோ. ரெண்டாவது பை வந்து என்ன இருக்குது? ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு போயிட்டான். அதுக்கப்புறமா போனான்னா எங்கே போனோம்? இங்கே போகணும். ஆல்மோஸ்ட் அங்கேயும் வந்து போயிட்டான். ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பொறுமையாக வந்து லீவ் தொடர்ந்து கண்டினியூஸ் லீவ் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரத்துலேயே இன்னொரு பதிவில் வந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு பதிவை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 1-2 பதிவு இந்த வருஷம். 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுறீங்க, நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து சொல்கிறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. நிறைய பேர் இன்னும் வந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு சொல்கிறீங்க. சக்ஸஸ் ஸ்டோரியை விட எனக்கு வந்து அந்த பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா பயிற்சி பண்ணாலே வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிறத எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு இருக்குது நிறைய. அதனால் தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஹரிசாண்டல் பிரேக் பற்றிலாம் நான் வந்து பேசியிருக்கிறேன். இதை வந்து பிரேக் பண்ணும்போது வால்யூமோட பிரேக் பண்ணணும், பிரேக் ஆச்சுன்னா இந்த மாதிரி போகும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வந்து பேசியிருக்கிறோம். அடுத்தடுத்து வால்யூமோட எப்படி ஒரு இடத்தையும் வந்து எப்படி வந்து வால்யூமோட பிரேக் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த பேட்டர்ன் 50% போயிருக்குது. அதே லெவலுக்கு வந்துட்டு அடுத்த லெவல் வரைக்கும் கூட போயிருக்குது. ஸோ எல்லாமே நான் சொல்லித்தர விஷயமா இருந்தாலும் திரும்ப பார்க்கும்போது வந்து இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்குறோன்னு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ தொடர்ந்து வந்து கற்றுக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. மெசேஜ் அனுப்புகிற எல்லாத்துக்கும் நன்றி. நம்ம தொடர்ந்து வந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.